பேப்பர்ல இருந்த அந்த கொஸ்டின் பேப்பரை யாரோ வேணும்னே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு உருவம் போர்வையை போத்திக்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு இவங்க ரூம்ல அந்த வேலையை செஞ்சிருக்கு. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, நிஜமாவா? இத பாருங்க சார். இங்க லக்ஷ்மின்ற ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மாவோட இந்த ரெசார்ட்க்கு வந்திருக்கா. அந்த குழந்தை எடுத்த வீடியோ தான் இது. நாங்க உங்களை அவமதிச்சது ரொம்ப பெரிய தப்பு மேடம். அதுக்குரிய தண்டனையை நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே போல பெரிய மனசு பண்ணி நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்க போற போட்டியில கலந்துக்கணும் கண்டிப்பா. அந்த சின்ன பொண்ணு மட்டும் பார்க்கலனா என்னங்க ஆயிருக்கும்? குறுக்கு வழியில ஜெயிக்க முயற்சி செஞ்சவங்கிற கெட்ட பேரோட நாம ஊருக்கு போயிருப்போம். ஏற்கனவே அத்தை என் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதுவும் சேர்ந்திருந்தா அவ்வளவுதான். அதை விடுங்க, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. ஏன் இன்னும் அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? இருந்தாலும் அந்த படபடப்பை எனக்கு இப்ப வரைக்கும் இருக்குங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். அந்த குழந்தை சொல்ற மாதிரி சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கிற மாதிரி யாரோ ஒரு லேடி உருவம் மறைஞ்சு மறைஞ்சு போய் என் பேக்ல அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சிருக்காங்கன்னா அது அது யாராங்க இருக்கும்? யாரு பண்ணிருப்பா? என்ன மாட்டி விடணும்னு அப்படி யாருக்கு உள்நோக்கம் இருக்கு? நீங்க போட்டியில ஜெயிக்க கூடாது, அப்படியே ஜெயிச்சாலும் இதை வச்சு மாட்டி விட்டுணும்னு நினைச்சு போட்டியில கலந்துகிட்ட மத்த யாராச்சும் இதை செஞ்சிருப்பாங்களோ? தெரியலங்க, என்னாலையும் சுத்தமா கெஸ் பண்ண முடியல. ஆனா இது வேணும்னு தான் யாரோ வச்சிருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்ல கன்ஃபார்மா தெரியுது. இந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தெரியப்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். சரி விடுங்க, இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த போட்டிக்கு தயாராக பாருங்க. ஐயோ, அத நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்குங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் நடந்த எல்லாத்துலயுமே நீங்க நல்லா தான் பண்ணிருக்கீங்க, இதுலயும் நல்லா தான் பண்ணுவீங்க. நம்பிக்கையோட இருங்க. நடக்க போறது என்ன போட்டின்னு கொஞ்சம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சமையல் போட்டி. எனக்கு சமையல் எந்த லட்சணத்தில் தெரியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதுல போட்டி வேற. எப்படி சொதப்ப போறேன்னு நினைச்சா இப்பவே எனக்கு பயமா இருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள நடுங்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சமையல் போட்டியில எப்படியும் 0 மார்க் தான் வாங்க போறேன். கன்ஃபார்ம், 200% கன்ஃபார்ம். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அதான் நான் கூட இருக்கேன்ல. ஆமால. ஐயோ, எனக்கு அது ஞாபகமே வரல. நாம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த போட்டியில கலந்துக்க போறோம். அதானே? அப்போ நீங்க சமைச்சிருங்க. ஓகே. நான் இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி தர்றது, இந்த உப்பு எடுத்து தர்றது, தேங்காய் எல்லாம் அரைச்சு தர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் அப்படியே கூடவே இருந்து நான் அப்படியே சமாளிச்சிடுறேங்க. தாராளமா பண்ணுங்க. ஓகேங்க. ஆனா இவங்க தான் இந்த குழுக்கள் இந்த சீட்டெல்லாம் குளிக்க போட்டு எடுக்கிறாங்களே, அதுல யாரு சமைக்கணும்னு வருதோ தெரியலையேங்க. ஆமா இல்ல? ஏங்க உடனே அதுக்கு நீங்க சோகமாயிடாதீங்க. அப்படி சமைக்கணும்னு வந்தாலும் நம்ம எப்படியாவது சமாளிப்போம். அதான் எப்படிங்க? எனக்கு இன்னும் மஞ்சத்தூளுக்குமே மல்லித்தூளுக்குமே வித்தியாசம் தெரியல. நான் பாட்டுக்கு காரத்தை அள்ளி கொட்டி எதையாவது ஒண்ணு பண்ணி வைக்க போறேன். எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. டேஸ்ட் பண்றதுக்காக சாப்பிட்டு பார்த்து ஜட்ஜஸ் எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓட போறாங்க. இதான் நடக்க போகுது, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. போச்சு அந்த போட்டியோட லாஸ்ட் நமக்கு. நாம அப்படியே கிளம்பிட வேண்டியதான் நம்ம ஊருக்கு. அப்படியே ஜட்ஜஸும் ஓட போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. நான் உன்னை சொல்லவா? அவங்க என்ன வேணாலும் பண்ண சொல்லட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படையா சில விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க, ஆனா அந்த கைப்பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம். அதுதான் விஷயமே. நீங்க கவலையே படாதீங்க, நல்லா சமைப்பேன்னு நம்பிக்கையோட இருங்க. சொல்றது ரொம்ப ஈஸிங்க, ஆனா செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பரவாயில்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மட்டன் பிரியாணி செய்ய சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க
இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியா இப்படி சொதப்பிருச்சே. ஒரு வழியா சந்தியா பேரை கெடுத்து ஊருக்கு அனுப்பிடலாம்னு நினைச்சா குட்டி வாண்டு வந்து மொத்த கதையும் மாத்திருச்சு. என்ன பாரு, முகெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, நீ அப்படி கேக்குற? இல்ல, ஏற்கனவே உன் முகத்தை பார்க்க முடியாது, இதுல மூஞ்ச வேற ஒரு மாதிரி வச்சிருக்கியா, எப்படிடி பாக்குறது? இல்ல பின்ன என்கிட்டயே சும்மா பீலா ஓடிட்டு இருக்க? உன் மனசுல ஓடுறது என்னன்னு நான் கரெக்டா சொல்லிட்டா? கண்டுபிடிச்சிட்டானோ? சந்தியா நீ பேக்ல கொஸ்டின் பேப்பரை வச்சு அவங்கள மாட்டி விட்டு எப்படியாச்சும் அவங்கள துரத்திலான்னு நினைச்சா கடைசியா இப்படி சொதப்பிடுச்சே. அதானே? இவனுக்கு எப்படி தெரியும்? இல்லையே. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? அதானே ஓடுது. எப்படிடா? ஆல் டீடைல் ஐ நோ. பாம்பின் கால் பாம்பு தான் அறியும். பழமொழி கேள்விப்பட்டதில்லையா? நீ முழிக்கிற பத்தி அந்த திருட்டு மொழி, அதுலயே எல்லாமே தெரியும். இதுல வேற ஒண்ணு இல்லடா. ஆமாண்டா, நான் ஒண்ணு பிளான் போட்டா அது நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரி நீ டீசெண்டா ஒத்துக்கணும். அப்ப நீ போட்டது ஒரு பிளான் இல்ல, 2 பிளான். இதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் போட்டியில சந்தியா நீ ஆடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடினாங்கல்ல, அதுக்கு நீ தான் கண்டிப்பா காரணமா இருப்ப. கரெக்டா? கரெக்ட் தானே? நீ பெரிய துப்பறிவு புலியா வந்தாலும் வருவடா. எப்படிடா கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாது, கூட பிறந்தவன் தானே நானு. ஆமா, நான் தான் செஞ்சேன். இங்க வெண்பான்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, தெரியுமா? நீ கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தியா? அவங்களா? அவங்கதான். அவங்க பெரிய டாக்டரா, ஆனா செம்ம வில்லிடா. உன்னை விடவா? சொல்றத முதல்ல கேளு. அவங்க அட்வைஸ்ல தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். நல்லதா போயிட்டு இருந்தது. அந்த குட்டி பொண்ணு வந்து கடைசி நிமிஷத்துல போட்டு கொடுத்துட்டாடா. போட்டு கொடுத்துட்டான்னு நீ சலிச்சுக்கிற. நல்ல வேளை உன் முகத்தை அடையாளம் காட்டல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இதோ இந்த பார்வதி ஆண்டி தானே சொல்லியிருந்தா, அப்போ நீ என்ன பண்ணிருப்ப? ஆமாண்டா, அதுவும் உண்மைதான். சரி, இதான் சொதப்பிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போற? இப்பதான் கழுத்து வரைக்கும் கத்தி வந்துட்டு போயிருக்கு. அண்ணிய மாட்டி விடுறதா நினைச்சு நாம மாட்டிக்க கூடாது. அடுத்து என்ன பண்ணலான்னு வெயிட் பண்ணி தான் யோசிக்கணும்டா. அஞ்சலி, நீ கேட்ட பால். அகில், குங்குமப்பூ கலந்திருக்கே அதுல? கலந்துட்டேன். ஆமா, எதுக்கு அது? அது கூட தெரியாதா? சுத்த வேஸ்ட் அகில். நீ தெரியலன்னு தானே கேக்குறேன், சொல்லு. கர்ப்பமா இருக்கும்போது இத சாப்பிட்டா பொறுக்க போற குழந்தை நல்லா வெள்ளையா அழகா பொறுக்கும்னு சொல்லுவாங்க, அதான். என்ன அஞ்சலி, கருப்பா பிறந்தானே வெள்ளையா பிறந்தானே இதெல்லாமா பாப்ப? இருந்தாலும் பொதுவா சொல்லுவாங்கல்ல, அதான். குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்தா அதுவே போதும். ஸ்கின் கலர்ல என்ன இருக்கு? நீ சொல்லுவ அகில், குழந்தை கருப்பா பிறந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், மத்தவங்களோட பார்வை, கேலி பேச்செல்லாம் எப்படி இருக்கும், இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணம்மா வளர்ந்தத கூடவே இருந்து நான் பார்த்தேன்ல. நீமா அப்படி நினைக்கிற? ஒரு காலத்துல அப்படி நினைச்சேன், ஆனா இப்ப என் மனசுல அப்படி எதுவுமே இல்ல. இருந்தாலும் நான் ஒருத்தி மாறிட்டா இந்த உலகமே மாறிடாதுல்ல. ஆனா இதனால ஏதாவது யூஸ் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏதோ ஒரு திருப்திக்காக குடிக்கிறேன். சரி சரி குடி. ஆனா உன்ன மாதிரி என்ன ஏதுன்னே தெரியாம குங்குமப்பூ ஒரு மேஜிக் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறதுனாலதான் இதோட விலை அதிகமா விக்குது. அஞ்சலி, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? என்ன? அம்மாவும் கண்ணம்மா நீயும்
எல்லா போட்டியிலயும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அநேகமா அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஆனா அந்த தென்காசி ஃபேமிலி மட்டும்தான் ஒரு சில போட்டியில டஃப் கொடுக்கறாங்க. மத்தபடி அத்தையும் கண்ணம்மாவும் தூள் கிளப்புறாங்க. ம். ஏன் அஞ்சலி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அத உண்மையா மனசுல இருந்து பதில் சொல்லணும். கேள அகில், நான் ஒன்னும் பழைய அஞ்சலி இல்ல, புது அஞ்சலி. அதாவது புது அஞ்சலி. அகில். சரி சரி சரி. அதாவது அஞ்சலி, கண்ணம்மா நீ பேரை சொன்னாலே உனக்கு ஒரு காலத்துல பிடிக்காது. அவங்க எதுலயுமே ஜெயிக்க கூடாது, நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்ப. இப்ப எதுக்கு அகில் அதெல்லாம்? சரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அதாவது கண்ணம்மாண்ணிய அந்த அளவுக்கு பிடிக்காம இருந்த, இப்ப இங்க நடக்கிற போட்டியில அவங்க ஜெயிக்கணும்னு நீ மனசார நினைக்கிறியா? அகில், என்ன நம்பு. நான் எந்த பொய்யுமே சொல்லல. மனசுல வேற ஒண்ணு வச்சுக்கிட்டும் நான் பேசல. நிஜமாவே கண்ணம்மா ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவ கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வா, இப்படி ஒரு கம்ப்ளீட் சேஞ்சா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸா. அதுவும் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறேங்கிறது டோட்டலி வேற விஷயம். ஆனா உன்னோட வாழ்நாள்ல எதிரி மாதிரி நினைச்ச கண்ணம்மா கிட்ட நல்லா நடந்துக்கிற, நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, இதெல்லாம் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். இத அம்மாவும் அண்ணியும் கேட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சரி சரி, என் மூஞ்சி முன்னாடியே இப்படி புகழாத. கொஞ்சம் கூச்சமா இருக்குல்ல? அதான் சாரி கலர்லயே முகமும் பிங்கா மாறுது இல்ல? சரி சரி, குடி குடி. ஒரு பாலை பாலை அருந்துகிறதே, ஆச்சரியக்குறி. ஆமா, நீ கூட திடீர்னு கூப்பிட்டு ஆட சொன்னதும் சூப்பரா ஆடினியே. நீ எப்படி இங்க வந்த? நான் என் அம்மா ஆண்டி கூட இங்க வந்தேன். அவங்க ரூம்ல இருக்காங்க. நீ? நான் என் பாட்டி, டாடி, சித்தப்பா, தாத்தா எல்லாரும் கூட வந்திருக்கேன். சாக்லேட் சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம், நீயே சாப்பிடு. நல்லா இருக்கும். இது ஃபாரின் சாக்லேட். எங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க, எடுத்துக்கோ. எங்க அப்பா கூட துபாயில தான் இருக்காரு. அவர் வரும்போது நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. அது பரவாயில்ல, இப்ப எடுத்துக்கோ. அப்புறம் உன்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்ல. எங்க அம்மா மத்தவங்க கிட்ட எந்த பொருளும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது பெரியவங்க கிட்ட தான் வாங்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. சின்ன பசங்க கூடவா வாங்க கூடாது? எடுத்துக்கோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்தா எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம், எடுத்துக்கோ. என் அம்மாக்கு ஒண்ணு, துளசி சித்திக்கு ஒண்ணு. கார்ல சாஞ்சிட்டு இருக்காம இந்த பக்கம் வந்துரு. அப்புறம் கார் ஓனர் பார்த்து திட்ட போறாங்க. ஏன் சிரிக்கிற? ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஆச்சு தெரியுமா? ஆனா இந்த கார்ல நான் சாஞ்சிருந்தேன்னா யாரும் என்ன திட்ட மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இந்த காரே என்னோடதுதான். ஓ, இது உன்னோடதா காரு? சொந்த காரா? செம பெருசா இருக்கே. எங்க வீட்ல இதே மாதிரி இன்னும் 2 கார் இருக்கு. இதோட சேர்த்து மொத்தம் 3 கார். உங்க வீட்ல? எங்க வீட்ல கார்லாம் இல்ல. இந்த காரை உனக்கு பிடிச்சிருக்கா? இதுல போகணும்னு ஆசையா இருக்கா? இருக்குதான். பரவாயில்ல, உனக்கு ஆசையா இருக்குல்ல? அப்படின்னா போல விடு. டிரைவர் அங்கிள், இங்க வாங்க.
சொல்லு பாப்பா. இது என் ஃப்ரெண்ட். எங்க ரெண்டு பேரும் கார்ல வச்சு ஒரு சரி, ரவுண்ட் கூட்டிட்டு கார்ல போறீங்களா? ஏறுங்க. வா வா. ஏங்க, நான் தான் சொல்றேன்ல நான் ஊர்ல இல்லைன்னு. திரும்ப திரும்ப அதே சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் நான் ஒருத்த மட்டும் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா? வேற டாக்டரே இல்லையா? ப்ளீஸ் வேற யாருக்கா கால் பண்ணி வர சொல்லுங்க. இன்னொரு முறை இந்த விஷயமா எனக்கு கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். வச்சுறேன். மனுஷனை ஒரு நாள் நிம்மதியா இருக்க வர்றாங்களா பாருவேன்பா. வர வர ஏன் தான் டாக்டர் ஆனோமோன்னு தோணுது. அப்படியே பாரதி, நீ இப்போ சொன்னது உண்மையா? என்ன உண்மையா? நீங்க நிம்மதியா இருக்கேன்னு சொன்னியே, அது உண்மையா? என்ன வெண்பா, ஏதோ ஒரு ஃப்ளோல சொன்னேன் விட. ஃப்ளோல சொன்னியா இல்ல மனசுல இருக்கிறது தானா வெளியே வருதா? எதுக்கு கேக்குறேன்னா, இங்க உன்னோட மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட பொண்டாட்டிய வேற பாத்திருக்கல, அந்த சந்தோஷம் இருக்குதானே செய்யும். ஆமாமா, சந்தோஷத்துல உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே குளு குளுன்னு இருக்க பாரு. என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெண்பா? அவ்வளோ கடுப்புல இருக்கிறவன் பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்ப வேண்டியதானே? உனக்கு தெரியாதா நான் ஏன் இங்க இருக்கேன்னு? எதுக்கு நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன குத்தி காமிச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிற? சீரியஸா எனக்கு புரியல. என்னதான் உன் பிரச்சனை? நீ தான் என் பிரச்சனை. நீ தான் எனக்கு பெரிய பிரச்சனையே பாரதி. நீ என்னோட ஃப்ரெண்டு பாரதி. நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவ்ளோ தூரம் வந்தோம். ஆனா வந்த இடத்துல நீ வேதனைப்படுறத பொறுக்க முடியாம தான் இத நான் சொல்றேன். இன்னும் 2 பொடி தான் வெண்பா. பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓ, இன்னும் 2 போட்டி வேற இருக்கா? அப்ப அதுலயும் கண்ணம்மா தான் ஜெயிக்க போறா, நீ வேடிக்கை பார்க்க போற. அவ ஜெயிச்சா வீட்டுக்கு வந்துருவான்னு பயப்படுற அதானே? எனக்கு நல்லா தெரியும் பாரதி, அவ ஜெயிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற அதானே? அப்புறம் என்ன, அவ ஜெயிச்சு கப்பு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா? சரி பாரதி, நீ கவலைப்படாத. நாளைக்கு நடக்க போற போட்டியில அவ ஜெயிக்க மாட்டா. எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? சும்மாதான். ஒருத்தங்களால எல்லா நேரமும் ஜெயிச்சிட முடியுமா சொல்லு? காத்தடிக்கும், மழை பெய்யும், புயல் வீசும், எது வேணா நடக்கலாம்ல. புயல் அடிக்கும், மழை பெய்யுமா? வெளிய பாரு எப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. சும்மா அடிச்சு விடாத வெண்பா. சரி பாரதி விடு, கண்ணம்மா ஜெயிக்க மாட்டா அவ்வளவுதான். அதான் எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு போன் வருது, நீ போய் பேசி போ. ஹலோ, ஆமா நான் தான். என்ன பண்ணலாம்? நாளைக்கு சமையல் போட்டி. கண்ணம்மா சூப்பரா சமைக்க வேற செய்வாளே. என்ன பண்ணலாம்? செவத்துல மேயிற கற்பம்பூச்சிய சோத்துல கலந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சமையலம்மா, நீங்க எத்தனை நாளைக்கு இங்க இருப்பீங்க? கடைசி வரைக்கும் இருப்பனே. ஏன் கேக்குற? எனக்கு டான்ஸ் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? டான்ஸா? அதான் நீயே நல்லா ஆடுவியே. ஸ்கூல்ல கூட சூப்பரா ஆடுனியே. அதை விட நல்லா உங்களை மாதிரி ஆடணும். நான் எனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு உனக்கு யார் சொன்னது? நேத்து அங்க நடந்த டான்ஸ் போட்டில நீங்க ஒரு வேஷம் போட்டு நடிச்சீங்கல்ல, நான் பார்த்தேன். நீ அங்க இருந்தியா? நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. நான் சைடுல நின்னுட்டு இருந்தேன். சூப்பரா நடிச்சீங்க சமையலம்மா. தேங்க்யூ. அப்படியே இருந்தாலும் நான் நடிக்க தானே செஞ்சேன். ஆனா நீ டான்ஸ் கத்து தர சொல்றியே. எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதே.
ஓ, நான் அந்த நாடகத்தை பார்த்துட்டு ஆட தெரியும்னு நினைச்சேன். ஆமா சமையலம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு கேளு. உன் மனசுலதான் சந்தேகம் புதுசு புதுசா முளைச்சுக்கிட்டே இருக்கே. உங்களை நேத்து உங்க நாடகத்துல நான் பார்த்தேன். ஏதோ சாமி மாதிரியே இருந்தீங்க. அஞ்சலி சித்தி அழுதாங்க, அகிலன் சித்தப்பா குடிகார மாதிரி நடிச்சாரு. ஆனா எனக்கு முழுசா ஒண்ணும் புரியவே இல்லையே. அந்த நாடகத்துக்கு என்ன சமையலமா அர்த்தம்? உனக்கு என்ன புரிஞ்சுது? நீ புரிஞ்சுக்கிட்டத முதல்ல சொல்லு. அது வந்து தப்பு பண்றவங்கள சாமி வந்து தட்டி கேக்கும். இதுதான் எனக்கு புரிஞ்சுது. கரெக்ட் தான் ஹேமா. ஆனா எல்லா நேரத்துலயும் நம்மள காப்பாத்த சாமி வராது. நம்மள நாம தான் பாத்துக்கணும். புரியலையே சமையலம்மா. அதாவது இந்த உலகம் ரொம்ப பெருசு. இங்க எல்லா மனுஷங்களுக்கும் அவங்க பிரச்சனையை சமாளிச்சு வாழவே நேரம் இல்ல. இதுல அடுத்தவங்களோட பிரச்சனையை கவனிச்சு அவங்களுக்கு உதவி செய்யறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் ஆண்களை விட பெண்களுக்கு பிரச்சனை 2 மடங்கு அதிகம். ஒரு பொண்ணு பிறந்து அதுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போதே பொண்ணுனா இப்படிதான் பேசணும், இப்படிதான் சிரிக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு எக்கச்சக்கமா கட்டுப்பாடு போட ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா பெத்தவங்க மனசுல பயம் வந்துரும். ஸ்கூல் போனா உள்ள ஒழுங்கா வீடு வந்து சேருவாளோ மாட்டாளோ என்னமோ ஏதோன்னு பயப்படுவாங்க. காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பயம் போகவே போகாது. அப்புறம் உடனே கல்யாண பேச்சு வந்துரும். அந்த கல்யாணத்துல அவளுக்கு சம்மதமா இல்லையான்னு கேக்குறவங்க ரொம்ப கம்மி. பெரும்பாலும் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்குறது கிடையாது. இவங்களாவே பையனை பார்க்க ஆரம்பிச்சு கல்யாணம் முடிஞ்சு உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்து இப்படியே வாழ்க்கை ஓடிடும். பிறந்ததுல இருந்து ஒரு பொண்ணுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்பா, அண்ணன், தம்பி, இப்படி எப்பவும் ஒருத்தர் செக்யூரிட்டி மாதிரி கூடவே இருக்கும்போது அப்போ பெருசா எதுவுமே தெரியாது. ஒரு வகையில பாதுகாப்பாவும் இருக்கும். ஆனா திடீர்னு என்னைக்கோ ஒரு நாள் நாம மட்டும்தான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்ன்ற நிலைமை வரும்போது ரொம்ப தடுமாறி போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்துல நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும். சாமியும் வராது, பூதமும் வராது. புரியுதா? ஏதோ கொஞ்சமா புரியுது சமையலம்மா. சரி, இப்போ உன் அகிலன் சித்தப்பா அஞ்சலி சித்திய டார்ச்சர் பண்ற மாதிரி நடிச்சாரே, அத பாக்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? சித்தப்பாவை பார்க்கும்போது கோவமா வந்துச்சு. அஞ்சலி சித்திய பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அடிச்சா திருப்பி அடிக்காம இவங்க ஏன் அழுகுறாங்கன்னே தெரியல. வெரி குட். ஒருத்தர் உன்னை அடிச்சா நீ உட்கார்ந்து அழுறதுல ஒன்னும் ஆக போறதில்ல. ஒண்ணு திருப்பி அடிக்கணும், இல்லையா அவங்கள திருத்தணும். ஓ, இதான் அந்த நாடகத்தோட அர்த்தமா சமையலமா? அப்பா, ஒரு வழியா புரிஞ்சிருச்சா? ஆனா இது மட்டும் கிடையாது. பொதுவா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப பயந்து ஒதுங்கி உட்கார்ந்துட கூடாது. அத தைரியமா எதிர்த்து நின்னு போராடணும். நம்மளோட பிரச்சனைக்காக நாமளே பேசலனா நமக்காக வேற யார் பேசுவா சொல்லு? நம்ம பயப்படுறோம்னு தெரிஞ்சா நம்மள டார்ச்சர் பண்றவங்களுக்கு, நம்மளோட எதிரிங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடும். அந்த சந்தோஷத்தை மட்டும் அவங்களுக்கு நாம எப்பவும் தரக்கூடாது. புரிஞ்சுதா? அதனால நம்ம எப்பவுமே தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கணும். ஓகே? ஓகே, டன். டன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? புரியுது புரியுது. ஜமத்து. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். அன்னைக்கு நான் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடினேன்ல, அவளை நான் இங்க பார்த்தேம்மா. அவளோட பாட்டியோட இங்க வந்திருக்காளாம். அவங்க பெரிய பணக்காரங்க போல இருக்குமா. அவ்வளவு பெரிய கார் வச்சிருந்தாங்க. அதே போல இன்னும் 3 கார் இருக்கான். அந்த கார்ல என்னையும் கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்களே, செம்ம ஜாலியா இருந்துச்சுமா.
யார் வந்து கூப்பிட்டாலும் உடனே கார்ல ஏறி போயிடுவியா? அவ ஒண்ணும் யாரோ ஒருத்தி கிடையாதே, எனக்கு தான் நல்லா தெரியுமே, அதனாலதான் போனேன். விடு கண்ணம்மா, அவ ஆசைப்பட்டு கார்ல போயிட்டு வந்திருக்கா. அதுவும் தெரிஞ்ச பொண்ணு தானே, இதுல என்ன இருக்கு? சித்தி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்டயுமா? கேளு கேளு. உங்க ஆபீஸ்ல டூர் அனுப்பி வச்சதுனால தானே நம்ம இங்க வந்திருக்கோம். ஆமா, ஏன் கேக்குற? இல்ல சித்தி, இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சவங்களே பாத்துட்டு இருக்கேன். எல்லாருமே இங்க டூர் வந்திருக்காங்களா? நிறைய பேரா? யார் யாரெல்லாம் பார்த்த? அன்னைக்கு கராத்தே கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது நானும் துளசி சித்தியும் ஒரு பாட்டிய பார்த்தோம். அப்புறமா அவங்க எனக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்தாங்களே, அதான் சொன்னேனேமா. அதான் அப்பவே சொல்லிட்டியே. அவங்கள ஒருத்தவங்கள பார்த்தனா, அப்புறமா இப்ப என்ன கார்ல கூட்டிட்டு போனாலே அவளை பார்த்தனா, அப்புறம் அந்த டாக்டர் அங்கிள கூட பார்த்தேன். அவர் எங்க பார்த்த? இங்கதாம்மா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல. மாஸ்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, அப்ப அவர் வந்து பேசினாரு. அவரே எனக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுத்தாருமா. அவருக்கு கராத்தே கூட தெரியுமா. எப்படிமா டாக்டரா இருந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு? நீயும் பெரிய பிள்ளையானா இதெல்லாம் கத்துக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல லக்ஷ்மி. ஆனா அந்த எல்லா கிளாஸ்லயும் சேரணும்னா நிறைய செலவாகுமே. எனக்கு இங்க இருக்கிற ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் இதெல்லாம். திரும்பியும் ஊருக்கு போயிட்டா எனக்கு எதுவுமே கிடைக்காதுல்ல. அப்படியெல்லாம் இல்ல லக்ஷ்மி, போய் பாத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு கிளாஸ் சேர்ந்துக்கலாம். இல்ல, அம்மா சேர்த்து விட மாட்டாங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. சேர்த்து விடுறேன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லு கண்ணம்மா. என்ன துளசி சொல்ல சொல்ற? இவ கண்டதுக்கும் ஆசைப்படுவா, அதெல்லாம் செஞ்சு தர முடியுமா என்னால? அதுக்கு பணம் காசு வேண்டாம். இங்க எல்லார்கிட்டயும் பண காசு நிறைய இருக்கும்போது உன்கிட்ட மட்டும் ஏமா இல்ல? வெளிநாட்டுல இருக்கிற அப்பா கூட காசு அனுப்ப மாட்டாரா? நீ கேட்க மாட்டியா? இங்க இருக்கிற பங்களா, நீச்சல் குளம், காரு, தோட்டம், கடலு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? நம்ம கிட்டயும் காசு இருந்தா இது எல்லாமே கூட வாங்கலாம்ல. நீ படிச்சு கலெக்டர் ஆகி எல்லாத்தையும் வாங்கலாம். இப்ப நீ ரூமுக்கு போ. ஏதாச்சும் நல்லது சொன்னா மட்டும் என்ன துரத்தி விடுங்க. எப்படி பேசுறா பாத்தியா துளசி? இவ முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்ப எல்லாத்துக்குமே ஆசைப்படுறா. அவளும் வளர்ற பொண்ணு, 4 பேரை பாக்குறாள் கண்ணம்மா. அவ மனசுக்கு தோணதான் செய்யும். அது குழந்தை, தோன்றத பேசுது. இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத. ஆனா நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு கண்ணம்மா. இப்போ லக்ஷ்மி சொல்லிட்டு போனாலே, இந்த எண்ணம் இனிமே அவளுக்கு அடிக்கடி வரதா செய்யும். இங்க இருக்கிற எல்லா வசதிக்கும் அவ மனசு ஆசைப்படுது, அதுக்காக ஏங்குறா. நிச்சயமா இதெல்லாம் உன்னால தர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா தரதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கிற சௌந்தர்யா ஆண்டி ரெடியா இருக்கும்போது நீ ஏன் அதை யோசிக்க கூடாது? அது ஒன்னும் யாரோ ஒருத்தரோட வீடு இல்லைல்ல, லக்ஷ்மியோட பாட்டி வீடு. இவளுக்கு இல்லாத உரிமையா? அவ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழட்டும், வளரட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன் துளசி, இந்த விஷயத்த நீ 2வது தடவையா என்கிட்ட பேசுற? இத நீயா கேக்குறியா, இல்ல எங்க அத்தை ஆழம் பாக்குறதுக்காக என்கிட்ட கேட்க சொன்னாங்களா? அம்மா தாயே, சத்தியமா எனக்கு தோன்றதுனால தான் கேட்டேன். அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ லக்ஷ்மிய உன் கூடவே வச்சுக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன். புரிஞ்சுக்க துளசி, அவ ஏன் பொண்ணு. இந்த வாழ்க்கையை நான் வாழறதுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே நம்பிக்கை. 1000 கஷ்டம் இருந்தாலும் அவளை நான் தான் வளர்க்கணும். அவளை எப்படி நான் விட்டு தர முடியும்? நீ எந்த எண்ணத்துல இதை சொல்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது வேண்டாம் துளசி. அந்த வீட்டுல இருக்கிற அத்தை மேலையும் ஒவ்வொருத்தர் மேலையும்
எனக்கு ரொம்ப மரியாதையும் அன்பும் இருக்கு. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். அது இந்த அளவுலயே இருக்கட்டும். இதுக்கு மேல ஒட்டவும் வேண்டாம், விலகிக்கவும் வேண்டாம். அது யாருக்குமே நல்லதில்ல. சாமி, உன்னை நான் ஒண்ணு கேட்கணும். ஊர்ல எல்லார்கிட்டயும் நிறைய காசு இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு. என்னோட அம்மா கிட்ட மட்டும் ஏன் இதெல்லாம் இல்ல? வரிசையா ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு வரும்போது எங்க அம்மா வரும்போது எல்லாமே தீர்ந்து போச்சா? சாமினா எல்லார்கிட்டயும் ஈக்குவலா தான் நடந்துக்கணும். அப்ப ஏன் கொஞ்சம் பேருக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கம்மியா கொடுக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு சாமி. இங்க இருக்கிற பெரிய நீச்சல் குளம், இந்த பிளே கிரவுண்டு, ரூம்ல இருக்கிற மெத்த, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆனா இங்கே இன்னும் ஒரு வாரம் இருக்கலாம்னு சொன்னா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லையா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சினிமாவெல்லாம் காட்டுவாங்கல்ல, திடீர்னு ஒரு இடத்த தோணுனா பூமி கீழ இருந்து தங்க புதையல் கிடைக்குமா? அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க அம்மாவோட கஷ்டம் தீரணும். அப்பதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியா இருக்க முடியும். என்ன சாமி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஓ, இந்த ஊருக்கு நான் புதுசு. உன்கிட்ட நான் இன்னைக்கு தான் வரேன். அதனால உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் கண்ணம்மாவோட பொண்ணு. சென்னையில உன்னை பார்க்க எங்க அம்மா கூட வாரம் வாரம் வருவனே, மறந்துடுச்சா? சரி, ஓகே. இனிமேலாச்சும் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. அவங்களுக்கு திரும்ப உடம்பு சரியில்லாமலாம் போயிடக்கூடாது. முக்கியமா துபாயில இருக்கிற எங்க அப்பா சீக்கிரமா ஊருக்கு வரணும். அவருக்கு உடம்பு நல்லா இருக்கணும். இந்த கொரோனா கிருனால வரக்கூடாது. அப்புறம் அந்த டாக்டர் மாமா, அவர் நல்லா இருக்கணும். அப்புறம் இந்த இடத்தோட வாட்ச்மேன் தாத்தா, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். மொத்தத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமி. இத நான் உன் சார்பா எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறேன். வாயாடி, நீ என்ன இந்த பக்கம்? வாயாடியா? என்னைய அப்படி சொல்றீங்க? நீ வாயாடி தானே? உங்க உடம்புல இந்த கை எதுக்கு இருக்கு? என்ன கை? சாப்பிட, தண்ணி குடிக்க, வேலை பார்க்க, அப்புறம் இந்த மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ண, எல்லாத்துக்கும் தான். கண்ணு? என்ன இது கேள்வி? கண்ணு எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு. ஐ அம் வாட்சிங் யூ, யூ நோ. அப்ப இந்த வாய்? வாய் எதுக்கு இருக்கும்? வாய் நல்லா பேச. அப்ப அதுதான் நான் பண்றேன். அதுக்காக என்ன வாயாடின்னு சொல்வீங்களா? உங்க கண்ணு மூடாம எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்காக உங்களை கண்ணாடின்னு சொல்லவா? பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னல நீ ஒரு நல்ல வாயாடின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கிட்ட வாங்க. கடவுளே, இந்த டாக்டர் அங்கிளுக்கு நல்ல புத்திய கொடு. இப்பதான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன், அதான் திருநீர் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப என்கிட்ட ஏதோ நல்ல புத்தி வேணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தல்ல, அப்போ என்கிட்ட இருக்கிற புத்தி இப்ப நல்ல புத்தி இல்லையா? என்ன வாயாடின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இது ரிவெஞ்ச். ஓ சரி, ஓகே. அப்பனா ஒண்ணு, என்னோட ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? இப்போ நீ என் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண போற. இப்பவா? ஆமா, இப்பவே தான்.
ஸ்விம்மிங் கிளாஸ் போற, கராத்தே கிளாஸ் போற, என் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டியா? இத பாரு, இப்ப நான் என்ன செய்யறனோ அதை அப்படியே பார்த்து பண்ணு. ஓகே? வேண்டாம் அங்கிள், அப்புறமா இன்னொரு நாளைக்கு No, 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 பண்ணுவோமா? no. இன்னைக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். ஓகே? ஓகே. ஓகே. வா. ஓகேவா? இப்போ என்னன்னா நின்ன இடத்துல இருந்தே ஓட போறோம். அத அங்க வச்சிரு. ரெடி? ஸ்டடி? 1 2 3. யாரை கேட்டு இவ அடிக்கடி அவரை போய் பாக்குறா? அவருக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? வரட்டும், வச்சுக்கிறேன். இன்னார பார்க்க போறேன், இந்த இடத்துக்கு போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல. கோவில் மாடு மாதிரி இஷ்டத்துக்கு சுத்துறது. வாடி வா. மா, உன்னை தேடி நான் ரூமுக்கு போயிருந்தா நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். எங்க போயிருந்தடி இவ்ளோ நேரம்? ஏதோ சாமியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, அதுக்கு இவ்ளோ நேரமா? நீ ஒரு பெரிய மனுஷி, இப்ப சாமியை பார்க்கிறது ரொம்ப முக்கியம் உனக்கு. மா, போகும்போது உன்கிட்ட கேட்டுட்டு தானமா போனேன், இப்ப ஏமா இப்படி சொல்ற? நான் உன்கிட்ட என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? எங்க போயிட்டு வர நீ? அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. நீ என்ன சொல்ல விட்டா தானே? சாமி கும்பிட்டு தாமா வந்தேன். வர வழியில யார பார்த்தேன் தெரியுமா? டாக்டர் அங்கிள பார்த்தேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? மா, நான் எந்த டாக்டர் அங்கிள சொல்றேன்னு உனக்கு புரியலையா? உனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப மாத்திரை கொடுத்து சரி பண்ணாரே, அந்த டாக்டர் அங்கிள தான் சொல்றேன். நம்ம கிராமத்துல இருந்தப்போ வந்தாரே, அவர்தாம்மா. அவர் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் 2 நாளா கேட்டாரு. அன்னைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கூட கேட்டாரு, நீ தான் எங்கேயோ போயிட்ட. சரி வாமா, போய் டாக்டர் அங்கிள பார்க்கலாம். என்ன லட்சுமி, விளையாடுறியா? நானே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். இதுல என்ன வேற கூப்பிட்டு இருக்கியா? என் மேல எதுக்குமா கோவப்படுற? நான் எந்த தப்புமே செய்யலையே. உன்னை எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்? நீ பாட்டுக்கு என்ன கேட்காம இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருக்க, கண்டவங்கள எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையம்மா. நீ ஏன் இப்ப இப்படி திடீர்னு பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். நீ தான் நான் சொல்ற பேச்சே கேட்க போறது இல்லையே. ஏமா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? உனக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வா, டாக்டர் அங்கிள பார்க்கலாம். எனக்கு அவரை பார்த்தாதான் ரத்த கொதிப்பே. வாமா, அவரை போய் பார்த்தோன்னு வெச்சுக்கோ, அவர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாரு. வாமா. விளையாடாத லட்சுமி. என்னம்மா நீ? உன் உயிரை காப்பாத்தி இருக்காரு, அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? எப்பவுமே நமக்கு நல்லது செஞ்சவங்கள மறக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லுவ. இப்ப நீ ஏன் இப்படி சொல்ற? மா, வாமா. இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். வாமா. வான்றல வா. டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள். என்னம்மா காணோம் அவர? இங்கதாம்மா இருந்தாரு. இப்பதாம்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வச்சு எனக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்குள்ள எங்க போனாருன்னு தெரியல. அதான் இல்லல, வா போலாம் வா. மா, கொஞ்சம் பொறுமா. டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள். ஏய், எங்க போயிட்டாருன்னே தெரியலையேம்மா. நான் கூப்பிடும்போது நீ வந்திருந்தா பாத்துருக்கலாம்ல. நீ தான் ரொம்ப பிகு பண்ற, உன்னாலதான் லேட். சரி வா, ரூமுக்கு போலாம். மாமா, ஒரு நிமிஷம், கொஞ்சம் கிட்ட வா. என்ன விஷயம்னு சொல்லு. கிட்ட வாமா.
நம்மளும் சீக்கிரமா பணக்காரங்களா ஆயிடுவோம். சரி வா போலாம். இப்ப நம்ம 4வது ரவுண்டுக்கு போறோம். இது ஒரு சமையல் போட்டி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஜோடியில இருந்தும் யாராவது ஒருத்தவங்க தான் குக் பண்ண போறீங்க. பவுல் ப்ளீஸ்.